ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வருடம் முழுவதிலும் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டியவெல்லாம் தந்து, யாக்கோபு சொன்னது போல போதுமானதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் புதிய ஆண்டுக்குள் நாம் செல்லும் முன்பு இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கவும், ஸ்தோத்திரங்களை நாம் ஆண்டவருக்கு செலுத்தவும் அவர் சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம் ஒவ்வொருவரும் பயபக்தியோடு கண்களை மூடி கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாய் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள், நன்றிகளை ஏறிடுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாய்களும் திறந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்தீங்களே, எங்களுக்கு வேண்டியவெல்லாம் தந்து போதுமானதெல்லாம் எங்களுக்கு உண்டு என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீங்களே, எல்லாவற்றுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெட்கமடையாமல் ஆண்டவரே, வெட்கமடைந்து போகாதபடி எங்களை நீங்க ஆசீர்வதித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பலவீன நேரங்களில் ஆண்டவரே புது பலத்தினால் எங்களை இடைகட்டினீங்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திகைத்து நின்ற நேரங்களில் கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை ஆற்றினீங்களே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேற்றினீங்களே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா என்று கூப்பிடும் போது ஓடோடி வந்து எங்களுக்கு உதவி செய்தீங்களே, பதில் தந்தீங்களே, ஜெபத்தை கேட்டீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி, எங்கள் கண்ணீரை நீ துடைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படிக்கு நீங்க உங்க தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மரண பள்ளத்தாக்கு நடந்த போதிலும் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்ப்பேன் என்றவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை நடத்துவேன் என்று சொன்னவர், ஆண்டவரே எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி வந்தீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்கள் உச்சந்தலையிலிருந்து எங்கள் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை அருளினீங்களே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே சுகத்துக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தீங்களே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய நல்ல கல்விக்காக வேண்டிக் கொண்ட போது ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுத்தீங்களே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும்
அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். பிரயாண்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை தந்து எங்களை நடத்தினீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு வேண்டிக் கொண்டது போல நான் போகுமிடமெல்லாம் என்னை காத்து உண்ண உணவு தந்து உடுக்க உடை தந்து என்னை என் தேசின் வேண்டுடைய ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவீரானால் என்று பொருத்தனை செய்ததை நீங்க அங்கீகரித்தீங்களே. உடைய பிள்ளைகளுடைய பொருத்தனைகளை நீங்க அங்கீகரித்து அவளை ஆசீர்வதித்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், நாங்கள் மை துதிக்கிறோம். உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளை இவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதை நிரூபித்தீங்களே, மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், நாங்கள் மை சோத்தரிக்கிறோம். விழுந்தாலும் நாங்கள் ஒடிந்து போவதில்லை என்று சொன்னபடி, மடிந்து போவதில்லை என்று சொன்னது போல நாங்கள் மடிந்து போகாமல் எங்களை பாதுகாத்தீங்களே, தூக்கி நிறுத்தினீங்களே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் எங்களை கைவிடாத இருந்தீங்களே, அதுக்காய் மக்கு சோத்திரம். எங்களை விட்டு விலகாது இருந்தீங்களே, அதுக்காய் மக்கு சோத்திரம். ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன் என்று சொன்னவர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் வலது கரத்தினால் தாங்கி நடத்தினீங்களே, அதுக்காய் மை சோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை சோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை ஒருவனை சமாரியனை தவிர வேறொருவரையும் நன்றி சொல்ல காணோமே என்று சொன்னீர். ஆண்டவரே நாங்கள் உண்மை மறவாமல், கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாமல் நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம், நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் நன்றிகளை, எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா மை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரங்களிலே இந்த இரவு வேளையை, இந்த வருஷத்தின் கடைசி நேரத்திலே எங்களை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளால் தேர்த்தப்பட்டு, உம்முடைய ஆவியால் நிரப்பப்பட்டு, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு புது வருஷத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பழைய புது வருட ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்கள். அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள்
மனைய சோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை சோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. ஆமென். நன்மைகள் நமக்கு செய்தவரை ஸ்தோத்தரிப்போம், கிருபைகளை தந்தவரை ஸ்தோத்தரிப்போம், மனாந்தர பாதையில் வழிகாட்டினவரை ஸ்தோத்தரிப்போம், நமக்கு வைத்தியராய் இருந்தவரை ஸ்தோத்தரிப்போம். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வல்லமை தேவன் அவர், நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி என்ற பாடலை பாடுவோம். துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார், துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாயிருந்தார், சகாயம் செய்யும் கண்மலையாகவும் இருந்தார். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே தினமே ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே தினமே ஸ்தோத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. வனாந்திர பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்தரே, பாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்தரே. வனாந்திர பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்தரே, பாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே தினமே ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே தினமே ஸ்தோத்தரே. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்த ஸ்தோத்தரே, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்த ஸ்தோத்தரே. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்த ஸ்தோத்தரே, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்த ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே. பாடுவோம். ஸ்தோத்தரே தினமே ஸ்தோத்தரே. ஓ ஸ்தோத்தரே மனமே
மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் ஸ்தோத்திரி, சகாயம் செய்யும் கேடகமானதால் ஸ்தோத்திரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் ஸ்தோத்திரி, சகாயம் செய்யும் கண்மலையானதால் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்திரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்திரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்திரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Oh, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. ஆமென். நமக்கு தேவையான ஒத்தாசைகளை தேவையான நேரத்திலே தந்து நம்மை ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அருமையா நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. நம்மை அழிவில் என்று பிராணனை மீட்டுக் கொண்டவர், கிருபை இரக்கத்தால் நமக்கு கிரீடம் சூட்டினவர், நன்மைகளால் நம் வாயை நிரப்பினவர், கழுகை போல சிறகை விரித்து பறக்க செய்கிறவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும்படி நம்ம யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான். எல்லாரும் உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான். அழிவில் நின்று பிராணனை மீட்டுக் கொண்டீரே, அழிவில் நின்று பிராணனை மீட்டுக் கொண்டீரே. கிருபை இரக்கத்தால் கிரீடம் சூட்டினீரே, கிருபை இரக்கத்தால் கிரீடம் சூட்டினீரே. உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான். நன்மைகளினால் எந்த வாயை நிரப்பினீர், நன்மைகளினால் எந்த வாயை நிரப்பினீர். கழுகை போல சிறகை விரிக்க செய்தீரே, ஒரு கழுகை போல சிறகை விரிக்க செய்தீரே. உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழ்வேன் நான். என் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், என் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், உன்
எந்த உருவம் மின்னல் என்று அறிந்தவரே, எந்த உருவம் மின்னல் என்று அறிந்தவரே, மண்ணாம் இந்த ஏழையை நீ கண்டீரே, மண்ணாம் இந்த ஏழையை நீ கண்டீரே. உம்மை துதிப்பேனா, உம்மை புகழ்வேனா, உம்மை துதிப்பேனா, உம்மை புகழ்வேனா, உம்மை துதிப்பேனா, உம்மை புகழ்வேனா, உம்மை துதிப்பேனா, உம்மை புகழ்வேனா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்மைகளினால் உங்களை நிரப்பி இருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், தம்பையே உங்களுக்காக என்னையே கொடுத்த நான், என்னுடைய ஜீவனை கொடுத்த நான், என் இரத்தம் முழுவதையும் சிந்தின நான், பரலோக மகிமை விட்டு ஒரு மணி உருவெடுத்து வந்த நான், என்னோடு கூட சகல நன்மைகளையும் மறலாதிருப்பேனோ என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் எந்த நன்மையும் குறை உள்ளவர்களாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டில் பல நேரங்களிலே நன்மைகள், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமற் போனாலும் குறைவில்லாத நன்மைகளை தந்து நடத்தினார் அல்லவா? அதற்காக எல்லாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. நான் எதிர்பார்க்கிற அளவு எனக்கு நன்மைகளை நீங்கள் தராவிட்டாலும் தேவையான அளவுக்கு எனக்கு நன்மை செய்தீங்களே, நன்மையை தந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே, எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான அதிசயங்களை, அற்புதங்களை செய்தீங்களே, ஆசீர்வாதங்களை தந்தீங்களே, உமக்கு நன்றி என்று கர்த்தரை நோக்கி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருந்தேன், நான் உண்மை நம்பி இருந்தேன், நான் வெட்க முடியாதபடி என்னை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தீர்கள், உங்கள் வெட்கம் அடைந்து போவீர்களோ என்று நினைத்தீங்க. அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே நான் இந்த நிலையில் வெட்கம் அடைந்து போவேனோ என்று நினைத்த காரியத்தில் நீங்கள் வெட்கம் அடைந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினாரே, உதவிகளை செய்தாரே, அற்புதங்களை செய்தாரே, விடுதலையை தந்தாரே, உங்கள் கண்ணீரை துடைத்தாரே, நன்மையை தந்தாரே. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறிடுங்கள், நன்றிகளை ஏறிடுங்கள். ஒரு கபாலா தாராபாலா தூராபாலா ரக்கபாலா தூராபாலா சந்தாலா ரிபாபா பாபா. ஆமென். ஒரு புதிய வருடத்திற்குள் நான் செல்லும் முன்பாக எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி எடுக்க முடியுமோ, ஏசப்பா நீர் எனக்கு செய்த நன்மைக்கு நன்றி, எனக்கு உதவி செய்தீரே, எனக்கு ஒத்தாசை பண்ணினீரே, என்னை காத்து கொண்டீரே, கண்மணி போல என்னை பார்த்து கொண்டீரே, எனக்கு இரக்கம் பாராட்டினீரே, எனக்கு சகாயம் செய்தீரே, ஆண்டவரை வெட்கமடையாதபடி என்னை நடத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றிகளை செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். இந்த வருடம் முழுவதும் என்னை பத்திரமாய் பாதுகாத்து இந்த வருடத்தின் கடைசி நிமிடத்திலும் உடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்தி நான் புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி என்னுடைய சமூகத்திற்கு அனைத்து வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். ரீகா பாலா தாரா பாலா ரிபா பாபா சந்தாலா ரகாலா தூராபாலா ரிபா பாபா பாபா ரிகாபாலா தூராபாலா சந்தாலா ரிபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் கூட நாம் முடிந்தால் எழுந்து நிற்போம். ஒரு ஆராதனை பாடலை பாடப்போகிறோம். துதிப்பேன், உம்மை துதிப்பேன். முடிந்தால் எழுந்திருங்கள். நாம் தொடர்ந்து பழையவர் இடத்திற்கான இந்த செய்திகளை கேட்க போகிறோம். அது மூலமாய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்திலே புதிய ஆண்டுக்குள் செல்ல போகிறோம். ஆமென். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட, துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே என்று பாடலை சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கிருபைகள் உங்களில் பெருக செய்தவர் அவர், நம்முடைய கரங்களால் உங்களை காத்து கொண்டவர் அவர்.
ஆமென். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கரமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கரமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கரமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கரமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என சூழ்ந்த போதும் நீர் காத்தீ, வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றீ. சோதனை என சூழ்ந்த போதும் நீர் காத்தீ, வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றீ. துதியும் கனமும் எல்லாம் ஆமென் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் ஆமென் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீரில் வந்த போது நீ துடைத்தீ, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே காத்தீ. கண்ணீரினில் வந்த போது நீ துடைத்தீ, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே காத்தீ. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அப்படியே கைகளை தட்டி Jesus, oh Jesus, Jesus, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை இதுவரை நடத்தினீரே, உமக்கு நன்றி.
இனிமேல் இவர்களை நடத்துவீர். உமக்கு நன்றி. எங்கள் கண்ணீரை துடைத்தீர். உமக்கு நன்றி. நன்றி. எங்கள் கவலைகளை தீர்த்தீர். உமக்கு நன்றி. எங்களுக்கு சுகம் தந்தீர். உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்தினீர். உமக்கு நன்றி. ரிக்கபாலா தாரபாலா ரிகபாலா தூரபாலா ரக்கபாலா தூரபாலா சத்தலா ரிபாபா பாபா. நன்றி ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவரே, பழைய வருடத்தில் ஆண்டவர் முடியும் வேளையில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளால் ஆண்டவரை கேட்டு எங்களை ஒரு விசை நிதானித்து உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனமாக புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகளை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழு நேரங்களிலும் உம்முடைய நல்ல ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டே இருப்பீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காருவோம். இந்த வேளையிலும் நமக்கு புதிய ஆண்டுக்குள் செல்லும் முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் தேவ கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதற்கும் ஆண்டவர் இந்த நாளிலே பாஸ்டமாவை பயன்படுத்துவார்கள். அவர்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு தருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? தூக்கம் வருதுன்னு சொன்னாலும் நல்ல முழிச்சுதான் இருக்காங்க, ஆனா கவனிக்கல, கை தூக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கடந்த வருஷம் முழுவதும் அவர் கிருபையினாலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து 2024வது ஆண்டு கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. 2024வது ஆண்டு பயங்கர கஷ்டத்தின் வெளியே ஒருவேளை நாம் வந்திருக்கலாம். அந்த கஷ்டத்தை இனி நாம் அனுபவிப்பது இல்லை. ஆமென். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? சேர்ந்தோல் பாடலாம். என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை
ராஜனே முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனே முகத்தின் வெளிச்சமே, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் இருதயத்தை இந்த உலகத்தில் யார் அறிவார் என்று எண்ணத்தோடு கலங்கி வந்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. யோசேப்பை கானான் தேசத்தில் இருந்து யோசேப்பு அவனும் குழந்தைகளும் சேர்த்து 70 பேர் எகிப்து நாட்டிற்கு சென்றார்கள். யோசேப்பு அங்கே உயர்த்தப்பட்டான். யோசேப்பு மரித்த பின் அவனை அறியாத பார்வோன் எகிப்திலே அரசாட்சி செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் 70 பேராய் சென்றவர்கள் பல கூட்டமாக பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். இதனால் அவன் பயந்து, இவர்கள் நமக்கு விரோதமாக வந்து விடுவார்கள், இவர்கள் பெருகாதபடிக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சதி திட்டத்தை தீட்டினான் அந்த பார்வோனும் எகிப்திய ஜனங்களும். அப்பொழுது அவர்கள் எகிப்தின் அனுபவத்தில் இந்த நடுராத்திரி வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ அடிமைத்தனத்தினாலே நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் காரணம் இல்லாமல் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென். காரணம் இல்லாமல் அவருடைய எகிப்தின் அனுபவம் அவருக்கு என்ன செய்தது என்றால், இப்பொழுது நீங்கள் எகிப்தின் அனுபவம் என்றால் என்ன, அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எகிப்தின் அனுபவம் அவர்கள் பெருகாதபடிக்கு அவன் சூழ்ச்சிகளை செய்தான். நம்முடைய சபை பெருகாதபடிக்கு, உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் பெருகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வறுமை நிலைத்திருக்கிற அளவுக்கு இருக்குமானால் அதில் எகிப்தின் அனுபவம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக அவர்களை ஒடுக்கினான். இஸ்ரவேல் ஜனங்களை காரணமின்றி ஒடுக்கினான். சில வாடகைக்கு இருக்கிற ஒடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். சில வாடகைக்கு இருக்கிற ஓனர்மாரு வாடகைக்கு இருக்கிறவங்களை என்ன செய்வாங்க, ஒடுக்குவாங்க. தண்ணி இத்தனை குடம் தான் என்ன செய்யணும், எடுக்கணும். சத்தம் 7 மணிக்கு 9 மணிக்கு கதவு என்ன செய்யணும், பூட்டணும். என்கிட்ட கேட்டுதான் வெளியே ஒடுக்குதல். இந்த ஒடுக்குதலுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாறினார்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, அதிகாரிகளால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், உங்கள் மனைவிகளால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், உங்கள் கணவரால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், சொந்த பந்தங்களால் நீங்கள் ஒடுக்கப்படலாம். கர்த்தர் இந்த 2024வது ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கும்போது எரிச்சல் அடைந்தான். எகிப்தின் அனுபவம். இன்று நம்மை பார்க்கிறவர்களுக்கு சிலருக்கு எரிச்சல் வரும். நம்ம வீட்டுக்கு எதிரே இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம பார்க்கறதுக்கே அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, எரிச்சல் அடைந்தான். இதுதான் எகிப்தின் அனுபவம். கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2024ஆம் ஆண்டு அவர்கள் அந்த எகிப்தின் அனுபவம் தங்கள் ஜீவனை கசப்பானார்கள். அவர்களுக்கு இனி உலகத்திலே இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை என்ன செய்தது, வந்தது.
2024 ஆண்டு நாம் இருந்து என்ன பிரயோஜனம், இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று எத்தனையோ நேரம் நினைத்திருக்கிறோம் அல்லவா தேவ பிள்ளையே. அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை இன்னும் ஒரு 50 நிமிடத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை எந்தெந்தைக்கு நீங்கள் காணாதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 2024 ஆண்டு கண்டதான சத்துருவை 2025 ஆண்டு நீங்கள் காண்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடின பாடல் 2024 தேதி 24 வருஷம் முழுவதும் எனக்கு ஆறுதலின் பாடலாக மாறினது. 2024 ஆண்டு மங்கி எரியும் திரி அணைந்து போகுமோ, ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் தெரிகிறதே, அது நம்மை காப்பாற்றும் என்று இந்த பாடலே எனக்கு ஆறுதலாய் மாறினது. தேவ பிள்ளையே, இதே நிலைமையிலே 2024 ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிறதே, அந்த வெளிச்சம் என் விளக்கை ஏற்றும். ஆமென். நான் அணைந்து போக மாட்டேன். என் இருதயம் இயேசுவுக்கு தெரியும். என் இருதயம் இயேசு. 2025 ஆண்டு டிசம்பர் 25 தேதி வரை அது நீடித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் என் விளக்கை, மங்கி எறிகிற விளக்கை அணைய விடவில்லை. வார்த்தைகள், ஈட்டி போன்ற வார்த்தைகள், குற்றப்படுத்தும் வார்த்தைகள் எகிப்தின் அனுபவம். தேவ பிள்ளையே, நீ மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படுகிறாயோ, மற்றவர்களால் பரிகசிக்கப்படுகிறாயோ, உன்னை விமர்சனம் பண்ணுகிறார்களோ, இந்த எகிப்தின் அனுபவத்தை இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். ஆனால் ஹல்லேலூயா, இந்த வருடம் கண்ட எகிப்தியரை மறுபடியும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வருடம் கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை. இந்த வருடம் சந்தித்த போராட்டத்தை இனி நீ பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. 2025 ஆண்டு உன் மங்கி எரியும் விளக்கு மறுபடியும் எரியும். ஹல்லேலூயா. 2025 ஆண்டு மங்கி இருக்கிறதான, அணைந்து போறதான பெரும் காற்றுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, அந்த காற்று உன்னை அணையாது விடையாது. அந்த காற்று உன் விளக்கை அணைந்து போக விடாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. என்ன சிறிது நேரம் தான் இருக்கிறது. இன்று கண்ட 35 நிமிடம் இருக்கிறது. இனி நீ காண்பதில்லை. நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய செங்கடல் வந்தது. இப்பொழுது அவர்களுக்கு தப்பி வந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு பெரிய செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்னாக பார்வோன் சேனை விரட்டி கொண்டு வருகிறது. முன்னாலே போனா செங்கடலில் விழுந்து சாவோம், பின்னாலே போனா எகிப்தியரால் நாம் சாவோம். அந்த நிலைமைக்குள் வந்து நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, உனக்கு செங்கடலின் அனுபவம் இருக்கிறதா? செங்கடலின் வெளியே நடந்தால்தான் உன்னுடைய சத்துருவுக்கு முடிவு காலம் உண்டாகும். நீ செங்கடலின் விடையே நீ நடந்துதான் ஆக வேண்டும். இந்த செங்கடல் பயங்கரமாக தான் இருக்கிறோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். செங்கடலை கடந்தார்கள். அப்பொழுது எகிப்து ஜனங்களின் பிரேதங்களை கண்டார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ செங்கடலை எப்படி கடப்போன்னு திகையாதே. கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். உனக்காக கர்த்தர் கூட இருக்கிறார். செங்கடல் 2ஆக கர்த்தர் பிளப்பார். நீ அதிர் வழியாக கடந்து போகும்போது, அக்கறை சேர்ந்த போது எகிப்தின் பிரேதங்களை கண்டார்கள். எகிப்தியருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவ பிள்ளையே, திக்கட்டின் மத்தியிலும் வேதனை மத்தியில் இருக்கிற தேவ பிள்ளையே, செங்கடலின் வழியாக நீ நடந்து கொண்டிருக்கிறாயோ, எகிப்திய சேனை உன்னை விரட்டி கொண்டு வருகிறதோ, உனக்கு துன்பத்தின் நாட்கள் முட்டை கிடந்தது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு முடிவு, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, எகிப்தியருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் இந்த கால்மான் 2024 ஆண்டு கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதற்காக அவர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் எகிப்தியரின் பாடியை, எகிப்தியரின் பிரேதங்களை கண்டார்கள். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சபைக்காகவும் கர்த்தர் 2025 ஆண்டு மகிமையாய் வெற்றி சிறப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபித்தவர்களுக்கு தெரியும். ஜோமன்
ஆண்டவரே 25 சேர் எங்களுக்கு கூட என்ன செய்யணும் வேணும்னு ஜெபம் பண்ணோம். சிம்பிள் காரியம் தான், ஆனா ஜெபம் பண்ணணும். கர்த்தர் 90 சேரை தந்தார். ஹல்லேலூயா. 25 சேர் கூட எங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எத்தனை சேர்ஸை தந்தார்? 90 சேரை. அதற்கு ஆத்துமாக்களையும் கர்த்தர் 2025 ஆண்டு கொண்டு வருவார். கைகளை கதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த செயற்சே கொடுத்ததான கர்த்தர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இப்பொழுது அவர்கள் இவ்விதமாக கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியருடைய கைக்கு தப்பு வைத்தார். நிரந்தரமான முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். நிரந்தரமான முடிவு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நிரந்தரமான முடிவு. உன் துன்பத்திற்கு நிரந்தரமான முடிவு, உன் கஷ்டத்திற்கு நிரந்தரமான முடிவு, உன் பிரிவினைக்கு நிரந்தரமான முடிவு. 2024 ஆண்டு என்ன 30 நிமிடத்திலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினான். ஆமென். யுத்தம் பண்ணினபடினா செங்கடல் 2ஆக பிளந்தது. செங்கடலின் வழியாக நடந்தார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட போது செங்கடல் 2ஆக மூடி, அவர்கள் பிளந்ததான செங்கடல் மூடினது. எகிப்தின் பிரேதங்கள் கீழே விழுந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக இப்படி ஒரு யுத்தம் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் வேகமாக முடிக்கிறேன். 2 நாளாகமம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகமம் 20:3 வாசியுங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருகமப்பட்டு யூதாவெங்க உபவாசத்தை கூறுவித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது. அவனுக்கு பயம் ஏற்பட்டது. தேவ பிள்ளையின் வியாதியினால் நமக்கு பயம் வருகிறது. என் பிள்ளைகளுக்கு திருமணம் வருமோ, வயது ஆகிவிட்டதே, இனி வராதோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ, நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறியனா முன்னேற மாட்டேனா, இப்படிப்பட்ட பல பயங்கள். வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிப்பட்ட பல பயங்கள் வந்த சூழ்நிலையில் யோசபாத் செய்த காரியங்கள் என்ன செய்தான்? அவன் பயந்து அவன் ராஜா முழுவதும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உன் சாப்பாட்டை நீ ஒடுக்க வேண்டும். வாரத்தில் 2 நாள் உபவாசித்து ஒரு நேர ஆகாரத்தையாவது நீ நிறுத்தி உன் வியாதிக்காக, உன் பிசினஸுக்காக, உன் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, உன் பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக, உன் கஷ்டம் நீங்குவதற்காக வாரத்தில் 2 நாள் ஒரு யோசபாத் ராஜாவே இதை செய்தார் என்றால் நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உபவாசித்து எனக்காக நான் இயேசு அழைக்கிறார்ல, நான் இளம் பங்காளர் இருக்கேன், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இன்னும் ஒருபோது அது கிடையாது. ஒரு லெட்டரை வைத்து ஆண்டவரை ஆசீர்வதியும், உங்களை மாதிரி உங்களுக்காக ஜெபிப்பது யாரும் கிடையாது. ஆகவே தேவ பிள்ளையே, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் வேகமா வாசிங்க. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு மிகுதியாக அவங்க இருக்காங்க, அவர்களுக்கு முன்பா நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. அவன் ஜெபம் உபவாசித்து என்ன ஜெபம்னா, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்திருக்காங்க, எங்களை விட பலத்தவர்கள்,
நாங்கள் என்ன செய்ய என்று எங்களுக்கு தெரியவில்லை, நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடும் என்று ஜெபம் பண்ணினான். இன்று நமக்கு ஒரு துன்பம் வந்தோடனே லாயரை தேடி போவோம், அவர் ஆலோசனைக்காக, அப்படிதானே? லாயரை தேடும், நம்ம சொந்த மூளையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு தேசத்தின் ராஜா சொல்லுகிறார், அவள் முதலாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான், ஒருமுகப்படுத்தான், தன் தேசத்தையும் தன்னையும் ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தான். இரண்டாவது, எனக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீர் ஆலோசனை சொல்லும். எனக்கு எதிராக அநேகர் இந்த வருஷத்திலே எழும்பினாங்க, யார் என்று சொல்ல விரும்பவில்லை, எழும்பினார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில இந்த ஆலயத்தில் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதன் பேசுவது போல நீ இப்படி செய் என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. நான் அதன்படியே கீழ்ப்படிந்து செய்த போது எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க, என் இருதயத்தை வேதனைப்படுத்துறாங்க, நொறுக்குதல் பட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு ஒருபோதும் தவறு செய்யாதே, அவளை நன்றாய் நடத்து என்று சொன்னார். அப்படி நடத்தினேன். கர்த்தர் அவர்கள் என் பக்கமாக சேர்ந்து கர்த்தரை அந்த ஒரு பெரிய அற்புதத்தை அவள் தவறை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்னோடு மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவரிடத்தில் உபவாசித்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனைக்குள் நான் இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். எத்தனை நாள் ஜெபம் பண்ணணும்? வாரத்துல 2 நாள் ஒரு நேர சாப்பாட்டை தவிர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். ஒரு அப்பா பேசுவது போல, ஒரு அம்மா பேசுவது போல, ஒரு நண்பன் பேசுவது போல இயேசு உங்களிடமும் பேசுவார், என்னிடமும் பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது, அந்த யோசபாத் செய்த காரியம் என்னன்னு தெரியுமா? கர்த்தரை தேடுவதற்கு யூதா எங்கும் அவன் யூதா எங்கும் உபவாசத்தை குறித்தார். இரண்டாவது, தேவனுடைய ஆலோசனை கேட்டார். மூன்றாவது, அவர் தாழ்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. நாகமான் யோர்தானில் போய் 7 தடவை முங்குன்னு சொன்னார். ஆனா அவன் இந்த குதிரையில இருக்கிறது வரையிலும் குஷ்டரோகம் மாறல. குதிரையை விட்டு இறங்கணும். ஹல்லேலூயா. தாழ்மைப்படணும். நான் இப்படித்தான் இருப்பேன், என் கௌரவம் என்ன, என் படிப்பு என்ன, நான் வளர்ந்த குடும்பம் என்ன, அப்படி கிடையாது. நீ இறங்கணும். ஹல்லேலூயா. இறங்கினாதான் உன்னில் இருக்கிற குஷ்டரோகம் மாறும். உன்னிலுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ இறங்கணும், தாழ்மைப்படணும். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பெருமை தனிக்கு மேலே ஆறுது. தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதமா இல்லாததுக்கு உன்னை கர்த்தர் ஒடிப்பதற்கு வேதனைப்படுத்த காரணம் பெருமை. யோசபாத்தனை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்த்தின போது நடந்தது என்ன தெரியுமா? 5ஆவதாக 2 நாளாகமம் 20-22 யோசபாத் செய்த காரியம் வாசிங்க வேகமா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. தம்பி கை தட்டுமா? ஒண்ணு ஒரு தப்பு இல்ல, கை தட்டு. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளும் கை தட்டணும்னா கை தட்டணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது முதலாவது யோசபாத்துக்கு விரோதமாக ஜனங்கள் வந்தபோது அவன் பயந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தான், ஒருமுகப்பட்டான், தாழ்த்தினான், ஆலோசனை கேட்டான். ஆலோசனை கேட்ட போது அப்புறம் பாடி துதி செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்தான். கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்தார். அவர் அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்படி கர்த்தர் செய்தார். யோசபாத் எழும்பவில்லை அவர்களுக்கு விரோதமாய், அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை
எழும்பி அவள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்துக்கு ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உங்களை விட பயங்கரமான மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்களா? பில்லி சூனியை எழும்பி இருக்கிறதா? உங்களுடைய மாம்ச பலம் விளைந்திருக்கிறதா? நீங்கள் பாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காணும் எகிப்தியரை என்றும் நீங்கள் காண்பதில்லை. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் போது நடப்பவை என்ன? நாம் துதிக்கும் போது நடப்பவை என்ன? நாம் துதிக்கும் போது கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென். கர்த்தர், நீங்களும் நானும் துதிக்கும் போது கர்த்தர் எழுந்தருள்வார். இரண்டாவது, கர்த்தர் எழுந்தருளும் போது நமக்கு வேதனையை கொடுக்கும் சத்துரு ஓடி போவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. நமக்கு நாம் துதிக்கும் போது கர்த்தர் எழுந்தருள்வார். கர்த்தர் எழுந்தருளும் போது நமக்கு வேதனையும் துன்பத்தையும் வியாதியையும் பிரச்சனையும் சமாதானக்கேடையும் உண்டாக்குற சத்துரு ஓடி போவான். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை துதிக்கும் போது நடக்கிற காரியங்கள். என்னுடைய சகோதரி, என்னுடைய பெரியப்பா மகா நடந்த சம்பவம். எங்க பெரிய அந்த அக்காவுக்கு 11 பிள்ளைங்க. என்னுடைய பெரியப்பா மகா என்னோட ரொம்ப மூத்தவங்க. 11 பிள்ளைங்க. ஒரு முறை அந்த பக்கத்துல ஒரு சபை, சிஎஸ்ஐ சபை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு போல. என்ன ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அப்போ 200 பேர் கூடி எங்க அக்காளையும் எங்க அத்தானையும் அடித்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ண வந்து நிற்காங்க. ஆனா எங்க அக்காளுக்கு 11 பிள்ளைங்க. நான் சொன்னேன், இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே எங்க அக்காளுடைய மூத்த மகா அந்த 11 பிள்ளைகளையும் கூட்டிட்டு, என்ன பெரிய பிரச்சனை, என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாத ஒரு கிராமம். உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்காளுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மூத்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேற ஒண்ணும் சொல்ல தெரியல. 11 பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. 200 பேரும் சிதறி ஓடினார்கள். ஹல்லேலூயா. நடந்தது தெரியவில்லை. ஒரு பயத்தின் ஆவியை, ஒரு கர்த்தர் தேவதூதரை இறக்கினார். ஒரு பயம் உண்டாயிற்று. சிதறி ஓடடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை துதித்து பார். உன் பிரச்சனை நடுவிலே கர்த்தரை நீ துதி. கர்த்தர் உன் கண்களுக்கு மறைவாக தேவதூதரை அனுப்புவார். அவர்கள் சிதறி ஓடுவார்கள். ஹல்லேலூயா. இது எங்களுடைய அனுபவத்தில் கண்டதான காரியம். ஜெயம் எங்களுடைய அக்கா குடும்பத்திற்கு வந்தது. துதியினால் அது கிடைத்தது. ஆகவே நாம் துதிப்போம். துன்பம் வரும்போது துதிப்போம். லாயரிடத்தில் செல்ல வேண்டாம். சொந்த மூளையை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காணும் எகிப்தியரை என்றைக்கு நீ காண்பதில்லை. அடுத்ததாக, உங்கள் கஷ்டங்களுக்கு நீங்கள் துதிக்கும் போது உங்கள் கஷ்டங்களின் நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நிரந்தரமான விடுதலையை கட்டளையிடுவார். உனக்கு கஷ்டத்துக்கு நிரந்தர விடுதலை, உன் வியாதிக்கு நிரந்தர விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. டாக்டரால் நிரந்தர விடுதலை கட்டளையிட முடியாது. ஒரு மனிதரால் நிரந்தர விடுதலை கட்டளையிட முடியாது. உன் பணத்தினால் நிரந்தர விடுதலை அனுபவிக்க முடியாது. உன் படிப்பினால் நிரந்தர முடிவை அனுபவிக்க முடியாது. கர்த்தரை பாடி துதி செய்யும் போது கர்த்தரால் உனக்கு நிரந்தர முடிவை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை என்றைக்கு காண்பதில்லை. சொல்லுங்க, இன்று காணும் எகிப்தியரை என்றைக்கு நீ காண்ப. 2024 ஆண்டு கண்ட எகிப்தியரை நீ ஒருபோது காண்பது உன் ஆயுள் முழுவதும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த போது அங்கே எகிப்திய சேனைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அவர்கள் ஒடுக்கத்துக்கு முடிவு உண்டாயிற்று. அவர்கள் பெருகாதபடி நடந்ததான காரியத்துக்கு முடிவு உண்டாயிற்று. இந்த 24ஆம் ஆண்டு கர்த்தர் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன் நெருக்கத்திற்கும் அதாவது தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறதான எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் தேவ பிள்ளையே, சிறைச்சாலை போன்ற அனுபவத்தை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாயோ, நீ துதித்து பாடு. ஹல்லேலூயா. நீ துதி. நீ அழுது கொண்டு இருக்காதே, பாடு.
உன்னுடைய கஷ்டம் வரும்போது சில நேரம் துக்கம் தொண்டை என்ன செய்யும்? அடைக்கும். அந்த நேரத்துல ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் துதித்து பாடி ஆரம்பிங்க, துதிங்க, பாடுங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஜெபிக்க பலன் வரும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் அநேக நாட்கள் நடந்திருக்கிறேன். வீட்டுல இருந்து துக்கத்தோடு வருவேன். பல பிரச்சனைகள் என்னை தாக்கும். நான் பொதுவா அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். அப்படியே உள்ள வந்து இங்க வந்து அப்படியே துக்கம். கொஞ்ச நேரம் நான் பாட ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிரசன்னை நிரப்பும். சந்தோஷத்தோடு வீட்டிற்குள் போவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய இந்த வருஷத்திலிருந்து நீங்க அதை ஆரம்பிங்க, பாடுங்க. பாடும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். தேவ பிரசன்னம் நிரப்பும் போது ஜெபிக்க முடியும். ஜெபித்தால் தான் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அதை நீங்க செய்யுங்கள். சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டவர்களால் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறதான விரோதிகள் அழிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு உங்களை குறித்ததான பயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். யோசுவா 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அக்காலத்திலே யோசுவா 6ஆம் அதிகாரம் 26 வசனம் தானா? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்குள் போக முடியாதபடிக்கு ஒரு பெரிய அலங்கம் இருந்தது. அந்த மதிலுக்கு மேலே பல வீடுகள் இருந்தது. அதாவது ரதங்கள் ஓடினது. அவ்வளவு பெரிய அந்த நாட்களில இப்பொழுது பீரங்கி அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்களால் அதை இடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலை, உங்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை, உங்கள் திறமையால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையிலே கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அத நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆர்ப்பரிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் கர்த்தர் தகர்ப்பார். அது முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் சொல்லுங்க, மகா ஆரவாரத்தோட. என்னொருக்கா சொல்லுங்க, மகா ஆரவாரத்தோட துதிக்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, இவங்க பெந்தேகோஸ்து பாஸ்டர் நல்லா தான் பிடிக்குது. நான் கேள்விப்பட்டது நான் சொல்றேன், பிடிக்குது. இந்த பாஸ்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப அமைதி. சரியா? என்ன சொல்ல மாட்டாங்க, அமைதி, ரொம்ப அமைதி. ஆனா அவன் சத்தம் தான் என்ன செய்யல, பிடிக்கல. ஒரே அமைதியா தான் ஜோமன்னா என்ன, அந்த கூச்சல் தான் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. மகா ஆரவாரம். உனக்கு விரோதமாக நீ உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி, வெற்றியை அனுபவிக்க கூடாதபடிக்கு ஒரு அலங்கம் இருக்கிறது அல்லவா, ஒரு தடை இருக்கிறது அல்லவா. நீ மகா முழக்கத்தோடு நீ ஆரவாரித்து பார். ஹல்லேலூயா. அது இடிந்து விழும். ஹல்லேலூயா. உன்னால் முடியாது, டாக்டரால் முடியாது, உன் அறிவால் முடியாது, உன் பணத்தால் முடியாது. நீ மகா ஆரவாரத்தோட நீ முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழும். ஆமென். உனக்கு விரோதமா செய்வன வைக்காங்களா, உனக்கு விரோதமா மாந்திரம் செய்யாங்களா, உனக்கு விரோதமாக இல்லாததை சொல்லுவாங்களா, மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அந்த அலங்கத்தை உனக்காக இடிந்து விழ பண்ணுவார். ஹல்லேலூயா. 2025வது ஆண்டு இன்று கண்ட எகிப்தியனை நீ எந்தெந்தைக்கும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அது வெற்றியின் வருடமாக கர்த்தர் நமக்கு இதை மாற்றுவார். ஹல்லேலூயா. வெற்றியின்
வருடமாக எல்லாவற்றுக்கும் நிபந்தனை. சும்மா கத்தர் தூக்கி என்ன செய்ய மாட்டாரு, பிரசாதத்தை போல தர மாட்டார். ஹல்லேலூயா. பிரசாதம் போறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அப்படித்தானே? எல்லாரும் ஒரு இலையில வாங்கிட்டு வருவாங்க, போறவங்களுக்கு அத்தனை பேருக்கும். அந்த பிரசாதம் கிடையாது. கத்தர் ஆசீர்வதிக்கணும்னா பல காரியத்தை உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், அவருக்காக செய்ய வேண்டும். வெற்றியின் வருடமாக 2025 மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். முதலாவது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னேன், தாழ்மைப்படுங்கள் என்று சொன்னேன். ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்மைப்படுங்க சொல்லுங்க. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு போதும் பிந்தி தனித்திருந்தான். ஹல்லேலூயா. சிலருக்கு ஜெபமே ஆலயத்தில் வந்து அந்த ஆராதனைக்கு வர நேரம் தான். பிந்தி தனித்திருந்தான். தனி ஜெபம் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் 1 மணி நேரம் என்று பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் சொல்றேன் 2.5 மணி நேரம் ஜெபம். ஆனா அது முடியாத காரியம்னு எல்லாருமே முகத்தை காட்டுறீங்க. ஆனா அப்படி இல்ல, 1.5 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள் என்று பேர் பெற்றவங்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் குறைந்தது ஒரு ஊழியத்தை செய்கிறவன் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது உங்களை பயன்படுத்துவார், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி 1.5 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ராம் முழுவதும் ஜெபித்தான், வெகு நேரம் ஜெபம் பண்ணினான். தேவனுடைய பிள்ளையே, நீ வெகு நேரம் ஜெபிக்கும் போது உனக்கு கர்த்தர் விடியற் காலத்தை கட்டளையிடுவார். உனக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை தரிசித்து நீங்கள் ஜெபம் பண்ணி திரும்பி போகும்போது சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. சூரியன் அவன் ஜெபம் பண்ணி பெனியேலை கடந்த போது, அவன் ஜெபம் பண்ணி கடந்த போது சூரியன் உதயமாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில் 2024 ஆண்டு முழுவதும் பெனியேலின் அனுபவம். நீங்க ஆண்டவருடைய முகத்தை நீங்க தேடி இருக்கிறீர்கள், ஆனால் இருள் சூழ்ந்து விட்டதோ, உதித்த சூரியன் மறைந்து விட்டதோ, இருளின் அனுபவத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனுடைய முகத்தை தரிசியுங்கள். தேவ பிள்ளையே, வெகு நேரம் ஜெபம் பண்ணினான். யாக்கோபு வெகு நேரம் ஜெபம் பண்ணினான். அவன் பெனியேலை கடந்த போது, கர்த்தருடைய முகத்தை தரிசித்து கடந்த போது மறுபடியும் அந்த சூரியன் உதித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வாசிங்க 32:1 மறுபடியும் வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக, அவர் நீதியின் சூரியன். அவர் உங்களுக்காக இருள் நிறைந்த வாழ்க்கையில 2024ஆம் ஆண்டு முழுவதுமாக நடந்து கொண்ட பிள்ளையே, உனக்காக ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற உனக்காக நீதியின் சூரியன் மறுபடியும் உதிக்கும். ஹல்லேலூயா. வியாதியினால் நொந்து போனாயோ, பண கஷ்டத்தினால் நொந்து போனாயோ, இன ஜன பந்துகளால் நெருக்கப்பட்டாயோ, நீதியின் சூரியன் உனக்காக உதிக்கும். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உனக்காக கர்த்தர் நிச்சயமாகவே பல மணி நேரம் பெனியேலை கடக்கும் போது எப்படி மறைந்த சூரியன் பெனியேலை கடக்கும் போது அவருடைய முகத்தை தேடின போது மறுபடியும் உதித்ததோ, அதே போல மறுபடியும் உதிக்கும். நீ செய்ய வேண்டும், பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இல்ல ஆண்டவரே ஆத்திரம் சோத்திரம் ஆமேன், அப்படி அல்ல. வெகு நேரம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பல மணி நேரம் ஜெபம் பண்ணின போது தேவன் எனக்கு புதிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பல மணி நேரம் ஜெபி, மறைந்த சூரியன் உனக்காக மறுபடியும் திறக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் உதிக்கும். ஹல்லேலூயா. மறைந்த 24 முழுவதும் மறைந்த சூரிய நிலைமையில இருள் சூழ்ந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தால் நிம்மதி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம், வேதனைகள், மற்றவர்களால் நெருக்கம், இவை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையை, இருளின் வாழ்க்கையில இந்த 2024 கடைசி நிமிடத்தில் வந்து விட்டோம். உங்களுக்காக நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். ஆசீர்வாதத்தை இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. கைகளை தட்டி சொல்லுங்கள், இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய பிசினஸில் உதிக்கும், உன்னுடைய படிப்பில் உதிக்கும், உன்னுடைய வேலையில் உதிக்கும். ஆனால் ஒருமனப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கும் ஒழுங்காக என்ன செய்யணும், வர வேண்டும். அது இல்ல சொல்றேன், ஆலயத்திற்கும் ஒழுங்காக என்ன செய்யணும், வர வேண்டும். இன்று காணும் எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, இயேசு நாஜனே முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனே முகத்தின் வெளிச்சமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் உதிக்கிறது மகளே, ஒரு வெளிச்சம் உனக்காக உதித்துக் கொண்டிருக்கிறது மகளே. ஓ, கர்த்தருடைய வெளிச்சம், நீதியின் சூரியன் உனக்காக உதித்து விட்டது. ஓ, உன் இருளின் நண்பகம் மறைந்து போகிறது. ஓ ரபாலபா சந்தலரபா. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் ஆலோசனை கேட்கட்டும். எல்லாரும் கைகளை தட்டி ஓ எழும்பி நின்று இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிப்போம். முடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்கள். ஆண்டவரே, எனக்காக நீதியின் சூரியன் உதிக்கட்டும். என் இருள் நிறைந்த வாழ்க்கை இன்றோடு முடியட்டும் ஆண்டவரே. ஓ ரபாலரபா ஷபலபா. வாய்களை திறந்து ஓ ஓ இந்த நாளை இனி நீ பார்ப்பதில்லை, இந்த நிமிஷத்தை இனி நீ வாழ்க்கையில் பார்ப்பதில்லை. ஓ ரபாலபா, உன் வாழ்நாள் முழுது இனி அதை காண்பதில்லை. கர்த்தர் உனக்காக நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். ஒரு வெளிச்சம் உதித்திருக்கிறது. ரபாலரபா. கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். கண்களை மூடுங்கள். வாலிப பிள்ளைகள் கண்களை மூடுங்கள். ஏசப்பா உங்கள் மத்தியில வந்திருக்கிறாரு. ஏசப்பா வர்றாரு. ஓ நீதி இன்று காண எகிப்தியனே, இன்று காணும் துக்கத்தை நீ காண்பதில்லை, நீ காண்பதில்லை. உன் கஷ்டத்திற்கு முடிவு, உன் வியாதிக்கு முடிவு, உன் பிரச்சனைக்கு முடிவு, உன் வியாகுலத்துக்கு முடிவு. நிரந்தரமான முடிவு, நிரந்தரமான முடிவு கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு அதை தாரோ. உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க எனக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ரபாலா ரபா ஷபா லபாலபா. நீ பயப்படும் நேரம் கர்த்தரை நம்பு தேவ பிள்ளையே. நீ பயப்படும் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு. ரீலா பாலா ரதாலா ரபாலபா. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தை வந்து கொண்டிருக்கிறார். ஓ ரபாலபா, ஓ ரபாலபா, ஓ ரபாலபா ஷபலபா. நிரந்தர முடிவு, நிரந்தர முடிவு கர்த்தர் கட்டளையிடுவார். எகிப்தியருக்கு நிரந்தர முடிவை, ஓ செங்கடலை கடக்கும் போது நிரந்தர முடிவு வந்தது. துன்பத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நிரந்தர முடிவை கர்த்தர் கட்டளையிட்டு 2025 ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஓரி ஷலானா தூரரபாலரபா. Glory, glory Jesus. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடு. இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். பின்பு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா.
இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆமென். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். எஸ், இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இன்று வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட இன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிளந்து விடும். எரிகோ தூணாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூணாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை தீர்த்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். மலைகளை நொறுக்கி பிரித்திடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்று செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது சேனைகளில் உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, 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 உன் பாதம் கல்லில் இடராது. கைகளை தட்டி
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஓ, நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் இழுக்கும் கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஒரு சிலதான். யோசபாத்தை போல ஓ ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், தேவனுக்குள்ளாய் நம்மை தாழ்த்த வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவரே, நான் இனி என் வாழ்க்கையிலே நிரந்தரமான விடுதலை தருகிற தேவன் எனக்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன சொல்லி இருக்கிறீரோ, என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தீரோ, அதன்படி என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்புக் கொடுங்கள். ரக்கபாலா தாராபாலா தூராபாலா ரிக்கபாலா தூராபாலா சந்தாலா ரிபா பாபா ரிக்கபாலா தூராபாலா சந்தாலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஜெப வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிற நிலைகளை உணர்வோம். ஜெப குறைவனில் இருக்கிறது ஆண்டவரே, ஜெப குறைவனில் இருக்கிறது. என்னை ஒரு விசை மன்னித்து ஜெப ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவார். ஜெப ஆவி நமக்கு தேவை. யாக்கோவை போல ஜெபிக்க ஒரு ஆவி நமக்கு தேவை. ராமுழுவது யாக்கோவை ஜெபித்தது போல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் மனசுகுமானுக்கு முன்பாய் நிற்பதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென். இது கடைசி காலம், கடைசி நாட்கள் கர்த்தருக்கு மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்பதற்கு பூமியில் நடைபெறுகிற எல்லாவற்றிற்கும் தப்பி, எல்லா சோதனைகளுக்கும் தப்பி, எல்லா துன்பங்களுக்கும் தப்பி, எல்லா விதமான வேதனைகளுக்கும் தப்பி, எல்லா விதமான பாடுகளுக்கும் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையில ஜெபத்திலே விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள் என்பதுதானே நாம் கர்த்தர். ஆண்டவரே, எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகள் கேளுங்கள், ஜெப ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. சிறு குழந்தைகள், ஆண்டவர் ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றுவார். எல்லாருக்குள்ளும் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றட்டும். நீதியின் சூரியன் உங்களில் உதிக்க வேண்டுமா? நீதியின் சூரியன் நிரந்தரமான விடுதலையை உங்களுக்கு தர வேண்டுமா? நீதியின் சூரியனை உங்கள் வாழ்விலே உதிப்பதை பார்க்க வேண்டுமா? ஆமீன். ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. கேளுங்கள். ஆண்டவரே, என்னை இப்படி ஜெப ஆவியினாலே ஊற்றுங்க, ஜெப ஆவி என் மேல ஊற்றுங்க, ஜெப ஆவியை என் மேல ஊற்றுங்க. நான் ஜெபிக்கணும், முழங்காலில் நின்று ஜெபிக்கணும், உபவாசத்து ஜெபிக்கணும், முழுவதும் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், பலவந்தம் பண்ணி ஜெபிக்கணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பலவந்தம் பண்ணணும். ரிக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா ஜபத்துல பேருதல ஜபத்துல பலவந்தம் பண்ணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனையும் ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். பலவந்து பண்ணி கேட்டால் கர்த்தர் தருவார். ரிக்கா பாலா தூரா பாலா அந்த சிறியனா ஒரு பெண் பலவந்து பண்ணினாள். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னபோது விடவில்லை. நீர் என்னை குழந்தை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் ஆண்டவர் விழுந்துகிற மேசில் விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று பலவந்து பண்ணினாள். அவருடைய பலவந்தத்தினாலே அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். அவள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமேன். ஜெப ஆவியை தருவாராக. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணின அந்த விதவைக்கு அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வேன் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டான் அல்லவா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பலவந்து பண்ணி போராடி ஜெபிக்க கர்த்தர் ஜெப ஆவியை தருவாராக. ரிக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரபாலா தூரபாலா சந்தாலா ரிபா பாபா. ஹல்லேலூயா. தாழ்மையை கர்த்தர் நமக்குள்ளே கட்டிடுவாராக.
தாழ்மையின் ஆவியை கர்த்தர் தருவாராக. எப்பொழுதும் தாழ்மையா இருக்க, எல்லா நிலையிலும் தாழ்மையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆண்டவரே, தாழ்மையின் ஆவியை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஓ தேவன், அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர் தம்மை கடைசி வரை தாழ்த்தினது போல நம்மை தேவனுக்குள்பாய் தாழ்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆலோசனைகளை கேட்போம். உண்மையில் உன் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வணக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆலோசனை தருவார், ஆலோசனை தருவார். ரிக்கா பாபா 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 பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். புதிய ஆண்டுக்குள்ளே நாம் செல்வதற்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த 5 நிமிடத்துல உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். முழுமையா ஒப்பு கொடுங்கள், முழுமையா ஒப்பு கொடுங்க. இருதயத்தை கொடுங்க, முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, முழு மனதை ஆண்டவருக்கு கொடுங்க. ரிக்கா பாலா தாரா பாலா தூர பாலா, ரிக்கா பாலா தூர பாலா, ரகபாலா தூர பாலா. பழைய ஆண்டை நாம் கடந்து போக போகிறோம். பழைய ஆண்டை சில நிமிடங்களை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களிலே என்னெல்லாம் உங்களுக்கு குறையாய் காண்கிறீர்களோ, நீங்கள் காண்கிறீர்களோ, உங்கள் நினைவிலே வருகிறதோ, அந்த குறைகள் எல்லாம் ஆண்டவர் கரத்திலே கொடுத்து விடுங்கள். ஆண்டவர், இந்த குறைகள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த குறை உள்ளவனாய் அல்ல, நீ குறை உள்ளவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொன்னாரே. அந்த குறை உள்ளவனாய் அல்ல, குறை இல்லாதவனாய், குறை இல்லாதவனாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். ரிக்கா பாலா தூர பாலா. என்ன 5 நிமிடம் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஒரு புது வருஷத்துக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய வாசையில கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ரிக்கா பாலா தாரா பாலா. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ரிக்கா பாலா தாரா பாலா தூர பாலா, ரிக்கா பாலா தூர பாலா. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவர்கள் உங்களை முழுவதும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ரக்கா பாலா தாரா பாலா. வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தியனை நான் காணவே கூடாது. 2024ஆம் ஆண்டு நான் கண்ட துயரம், நான் கண்ட பாரம், நான் கண்ட வேதனை, நான் அடைந்த வேதனை, நான் பட்ட துயரம் ஆண்டவர் எல்லாம் நீங்கி போக வேண்டும். கர்த்தாவே, நீதியின் சூரியன் எனக்கு உதிக்க வேண்டும். புதிய ஆண்டிலே இருள் என்னை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வெளிச்சம் நிறைந்த வீடாக, வெளிச்சம் நிறைந்த ஆண்டாக, நீதியின் சூரியத்தினால் வெளிச்சம் அடைந்த ஆண்டாக, பிரகாசிக்கிற ஆண்டாக என் வாழ்க்கை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். ரிக்கா பாலா தாரா பாலா தூர பாலா, ரிக்கா பாலா தூர பாலா. என்ன 4 நிமிடம் இருக்கிறது. உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும். இருக்கிற நிலையில இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வார், அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். நான் இறங்கி வரும்போது தான் ஆண்டு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிடணும். நான் மேலே உட்கார்ந்து இருக்க கூடாது. குதிரையை விட்டு இறங்கினது போல, சோத்திர சகைவு மரத்தை விட்டு இறங்கினது போல இறங்கணும். எதிலெல்லாம் இறங்கணுமோ, நாகமான் குதிரையை விட்டு இறங்காவிட்டால் அவன் வாழ்க்கையில் அற்புதம் பெற்றிருக்க முடியாது. சோத்திரம் சோத்திர சகைவு மரத்தை விட்டு இறங்கி வராவிட்டால் ஆண்டவர் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்க முடியாது. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, நீ சோத்திருக்கிறேன். நான் எதையெல்லாம் பிடித்து கொண்டு இப்படிதான் இருப்பேன் இருக்கிறேனோ, ஆண்டு நீர் விரும்புகிறது போல இறங்குவதற்கு, நான் இறங்கி வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ரிக்கா பாலா தாரா பாலா தூர பாலா. என்று 3 நிமிடம் இருக்கிறது. புதிய ஆண்டுக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாய் மாறும், எல்லாம் புதிதாய் மாறும். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், 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 நிறைவேறும். ரிக்கா பாலா தாரா பாலா தூர பாலா, ரிக்கா பாலா தூர பாலா. என்னை 2 நிமிடம் இருக்கிறது, என்னை 2 நிமிடம் இருக்கிறது. ஆமேன். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம்.
ஓ கர்த்தர் சொல்லுகிறார், ஓ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறேன், புதிய காரியத்தை உன் ஊழியத்திலே செய்கிறேன், புதிய காரியத்தை உன்னுடைய தொழிலிலே செய்கிறேன், புதிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்கிறேன், புதிய காரியத்தை உன் குடும்பத்திலே செய்கிறேன், புதிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்விலே செய்கிறேன், ஓ உன் பிரயாசத்திலே உன் முயற்சிகளிலே புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கிறார். ரிக்கபாலா தாராபாலா, ரிக்கபாலா தூரபாலா, ரிக்கபாலா தூரபாலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. 59 வினாடி ஆயிற்று. இன்னும் ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். ரக்கா பாலா தாரா பாலா தூரா, ரகா பாலா தாரா பாலா தூரா பாலா, ரிக்கா பாலா தாரா பாலா ரிபா பாபா, ரக்கா